ஓகே. நான் முதல் வீடியோல உங்களுக்கு என்னோட மிஸ்டேக் விட்டத சொன்னேன். அதுக்கு காரணத்த போய் சொல்றேன். நான் முதல்ல அந்த டயக்ராம பிளான் பண்ணயில, அத பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க வந்து, பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்ட்ஸுன்ற டயக்ராமத்த பார்ப்போம். ப்ரொடக்ட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, ப்ராடக்ட் தமிழ் இது ஓகே. ஸோ இதான் எங்களோட ப்ரொடக்ட்ஸ்ன்ற இது இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருப்போம். சரிதானே? அப்ப நான் முதல் பிளான் பண்ணாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க இப்ப நான் செய்ற சிஸ்டம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ற மாரியான ஒரு 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 ஐடியாலாம் போடுறோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் அப்படியான ஒரு விஷயங்கள மெயின்டெயின் பண்ற ஒரு 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 இன்வென்டரி சிஸ்டம். அதோட இன்வாய்ஸ் போடலாம். அப்படி அப்புறம் இ-காமர்ஸ் சைட் ஆக்குறதுக்கான ப்ராடக்ட் மாரி தான் இந்த ப்ராடக்ட் நாங்க டெவலப் பண்றோம் இப்ப. அப்ப என்ன இது சரி. இப்ப கேட்டகரிஸ் ஹேவ் மெனி ப்ராடக்ட்ஸ் அப்படி வரும். ப்ராடக்ட்ஸுக்கு நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் இன்ன டேட்டில் அப்டேட் பண்ணலாம். இன்ன ப்ராடக்ட் ஐடிக்கு இன்ன ஸ்டாக் இன்ன அப்டேட்னு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ ஸ்டாக்ஸ் வேறு அந்த ஸ்டாக்ஸுக்கு இன்ன விலைன்னு போட்டாங்க. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணேன். பட் இதில் என்ன இந்த டிசைனில் உள்ள சில சிக்கல்கள் என்னென்னா வந்து இப்போ அந்த ப்ரைஸ் வந்து எங்களுக்கு ஸ்டாக்ஸோட எங்களுக்கு விலைக்குள்ள எங்களுக்கு அந்த திடீர்னு ப்ரைஸஸை மாற்ற போய்க்கலைன்னா ஸ்டாக்ஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேறு அந்த இப்போ நான் இப்போ ப்ரைஸை பார்க்கோம்னா ப்ராடக்ட்ஸுக்குள்ளேருந்து ஸ்டாக்கு போய் ப்ரைஸுக்கு போகணும். ஸோ இப்படியான இஷ்யூ இருந்தது. ஸோ நான் இந்த இந்த இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ChatGPT நான் கேட்டேன். ஸோ அதால அந்த அந்த போட்ட மாடல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அந்த இப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னா ப்ராடக்ட் ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு தந்துடுது. அதான் இப்போ கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா தற்சமயம் உள்ள சிஸ்டத்தின்படி ப்ராடக்ட்டை நீங்கள் பாருங்க. ப்ராடக்ட்லாம் சொன்ன மாதிரி ஐடி, நேம், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, தமிழ், இமேஜ் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் சரி. இப்போ ப்ராடக்ட் ஸ்டாக் வந்து ப்ராடக்ட்டோட எங்களுக்கு இதாகி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ ரிலேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி அந்த ப்ராடக்ட்டும் ஐடியும் கொடுத்துருக்கோம். சரி. ப்ராடக்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட தொகையில் என்ன செஞ்சுருக்கு ப்ராடக்ட் ஸ்டாக்கோட கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னு. இப்போ ஸோ இதுதான் இந்த இஷ்யூ. நான் இப்போ இந்த இஷ்யூ தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் அதோட இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதுலேயும் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் நான் செய்யல கேட்டகரினாலும் இப்போ சில இப்போ மாடலில் கொடுக்குற ஃபியூச்சராக டிடிஓஸும் போடுறபடியா இதுகளில் கொஞ்சம் இருந்தால் இந்த ஐடி கொடுத்துருக்கோம் கேட்டகரிஸ் ஹேவ் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லேயே நான் செய்யணும். மற்ற சீடிங் டேட்டாவையும் ஒருக்கா போடுவோம். இனிஷியலாகவே சீடிங் டேட்டா வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸை வந்து செய்வோம். பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் டயக்ராமத்தோட காட்டுறேன். எங்கள் அப்டேட் டயக்ராம் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்டகரிஸ் ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸுக்கும் இந்த இது வந்து ப்ராடக்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டாக்கும் மற்ற வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரைஸும் வந்து ப்ராடக்டோடையே இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நேராகவே ப்ராடக்ட் ஸ்டாக்கோட இல்லை. எந்த நேரத்துலையும் இப்படியும் அந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸை வந்து நான் மாற்றலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். ஸோ இதான் எங்களோட அப்டேட்டட் டயக்ராமாக இப்போ இதில் இருக்குது. ஸோ இதுக்குரிய அந்த கரெக்ஷனை தான் நம்ம பார்ப்போம். கரெக்ட் பண்ணி போட்டு இப்படி திருப்பி நான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தாலும் நம்ம என்னோட கரண்ட்லி இப்போ அந்த டேட்டா பேஸில் டேபிளும் இல்லை. சரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து சேஃபாக வந்து இன்னும் ஒரு மைக்ரேஷன் செஞ்சு அதை இதை மாற்றலாம். இப்போ அதோட இப்போ இனிஷியல் டேட்டா போட்டுவிட்டோம்னா அவங்களுக்கு இந்த நான் இனிஷியல் டேட்டாவோட இப்போ எப்படி இது ஒர்க் பண்ணுறதுன்றதை நாங்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்கள்கிட்ட இருக்கும். இல்லை இப்போ எங்கள் பார்க்கல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஓகே நாங்கள் செட்டப் இருக்க திருப்பி மாற்றுவோம். சரி நான் இப்போ ChatGPTலேருந்து கொடுத்த டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் கோடை ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஸோ இப்போ நான் சொன்ன கரெக்ஷன்ஸ் அது போட்டிருக்குது. அதை நாங்கள் அதை என்னென்னு பார்ப்போம். சரி இதைத்தான் நான் கொடுத்துறேன். நான் இப்போ அந்த பழைய அந்த FDBயில் உள்ள மிஸ்டேக் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி வச்ச கோடை நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் FDB கான்டெக்ஸ்டில் வந்து பார்க்கல. இப்போ நீங்கள் பாருங்க காப்பி பண்ணுறேன். இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய இந்த FDB கான்டெக்ஸ்ட்டுக்கு போவோம். டேட்டாக்குள்ளே இருக்கிற FDB கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓகே இதில் பாருங்க இதில் வந்து நான் அந்த இந்த ரிலேஷன்லாம் பழசில் அந்த இதெல்லாம் போடலை. சரி ஆனால் இப்போ புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இதில் என்ன இஷ்யூ ஆகுதுன்னா DB செட் ஓகே ரைட் சரி இப்போ கண்ட்ரோலோட ஜூம் பண்ணுறேன். ரைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ட்ஸ் அண்டு வராது ப்ரொடக்ட் அண்டு வரும் சில இஷ்யூஸ் இருக்குது. சரி
நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட்ஸ் ஓகே ரைட் இல்லை இப்போ ப்ராடக்ட் ஸ்டாக்ஸ் என்ற ஒரு விஷயம் மற்ற வந்து ப்ராடக்ட் ப்ரைஸஸ் இதில் வந்து கொஞ்சம் மிரர்ஸ் வந்து காட்டுது என்ன ரீசன்ஸ்னு தெரியல பப்ளிக் டிபி செட் ப்ராடக்ட் ஹேஸ் மெனி சி டாட் ப்ராடக்ட் ஓகே அதில் இஷ்யூ வர்றது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த FDBயை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த கேட்டகரி ப்ராடக்ட் அதை வந்து நான் ஃபுல்லாக நாங்கள் அப்டேட் பண்ணல அந்த ரீசனுக்காக தான் அதை வருது ஸோ அதை அப்டேட் பண்ணுவோம் ஓகே அதை கொஞ்சம் சுருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கேட்டகரி கிடைக்கலாம் வந்து நாங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தச்சமயம் நம்ம கேட்டகரியும் ப்ராடக்டையும் நாங்கள் ரிலேட் பண்ணல அதான் அந்த இஷ்யூ வருது பாருங்க இப்போ இஷ்யூ வரைக்கும் எங்களுக்கு என்ன கோடிங் அப்படி சரியாக செய்யலாம்ன்ற விஷயம் விளங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து பாருங்க மாடல் வித் வேலிடேஷன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த இதை நாங்கள் இப்போ எல்லாத்தையும் காப்பி பண்ணோம் சரி இதை நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசங்களை விளங்கிக் கொள்ளலாம் நீங்கள் இப்போ பழைய கேட்டகரியுமே பாருங்க சரி பழைய கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஐடி அந்த ரிக்வயர்ட் நேம் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம் ஆனால் இது இல்லை சரி ஸோ இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டேன் சரி அதில் புது வெர்ஷன் ஆஃப் கோட் தான் நல்லா போடுறேன் சரி ஓகே இப்போ இதை போட்டோம் என்றால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ரைட் தானே இப்போ அது மாதிரி ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட்லேயே நாங்கள் மாற்றணும் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட்டுடைய இதை இப்போ வேலிடேஷனையும் போட்டிருக்கேன் ப்ராடக்ட்டுன்ற விஷயத்தையும் நாங்கள் இப்போ காப்பி பண்ணி போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இப்போ ப்ராடக்ட்டுன்ற இதுக்கு போவோம் ப்ராடக்ட்டுன்ற இதுக்கு பழைய இதை பார்த்திங்கன்னா பழைய ஐடி இதெல்லாம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இப்போ இதை நாங்கள் இப்போ போடுவோம் சரி இப்போ எங்களுக்கு ஐடி நேம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு இப்போ வந்துட்டு சரி இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதான பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் நான் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணிக்க டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேவையான ரிலேஷன்ஷிப்லாம் போடலாம் பாக்கியில் நீங்கள் இதுகளில் அந்த ஐடி நேம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நேராக லிங்க் ஆகும் இப்போ நாங்கள் இப்போ ஆட்டோ பெறலாம் பாய்ப்போம் இப்படி இப்போ நாங்கள் மற்ற மாதிரியும் இப்போ பேக்வேர்ட் ரிலேஷன்ஷிப்ஸையும் நாங்கள் இப்போ கொடுக்கலாம் நாங்கள் என்ன செய்யலாம்னா வந்து ஒரு ஃபிட்டான ஒரு 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 இதை கொண்டு வரலாம் சரி இப்போ ஸோ இப்போ இது எப்படி ரிலேட் ஆகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு இப்போ போக போக சில எரர்ஸ் வந்து இடப்பட்டு கொண்டு போகுது பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்க்க மாட்டா இல்லைங்க அடுத்த இஷ்யூ பார்ப்பேன் ப்ராடக்ட் ப்ரைஸையும் ப்ராடக்ட் ஸ்டாக்கையும் அப்டேட் பண்ண வேண்டாம் இந்த இஷ்யூ இடப்பட்டுரும் சரி இப்போ அதை பார்த்து பாக்கிக்கல ப்ராடக்ட் ஸ்டாக்கை நாங்கள் இப்போ காப்பி பண்ணி போட்டு இப்போ ப்ராடக்ட் ஸ்டாக்கில் இருக்கிற இந்த இதை பாருங்க இப்போ இதை நாங்கள் இதில் பார்ப்போம் இது போடுவோம் இப்போ பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு ப்ராடக்ட் ஸ்டாக்கும் எங்களுக்கு வந்துட்டு இப்போ அது வந்து ப்ராடக்ட் இதாங்க ரிலேஷன்ஷிப் இது வந்து ப்ராடக்ட் ஐடிக்கால ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது பேக்வேர்டாக ப்ராடக்டையும் நான் கொடுத்துருக்கோம் சரி அது மாதிரி இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸையும் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் வெளில பார்க்கல இதையும் நாங்கள் எடுப்போம் சரி காப்பி பண்ணி போட்டு இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸையும் நாங்கள் இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ எங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஸோ இதை கொடுக்கல இப்போ இதான் மெயின் கான்செப்ட் இப்போ எங்களுக்கு இப்போ அந்த டயக்ரத்தில் நான் இப்போ உங்களுக்கு காட்டின மாதிரி இப்போ எடுத்துட்டோம் சரி ஸோ இதுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸோ இப்போ இதில் நீங்கள் சேவ் போட்டு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க என்றால் நான் இப்போ பார்க்குறேன் FDB கண்டெக்ஸ்லேயும் இப்போ உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து இப்போ எங்களுக்கு போட்டுது சரி அதோட நாங்கள் இப்போ என்ன செய்ய மாட்டோம் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 டேபிள்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும் அதுக்குரிய இனிஷியல் டேட்டாவையும் எங்களுக்கு போட்டோம்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாமாண்டா அந்த சீட் ஃபைலை நாங்கள் க்ரியேட் பண்ணலாம் சரி இப்போ அந்த சீட் டேட்டாவை நான் இப்போ எங்கே வச்சுருக்கேன் seed.data.csன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி போட்டு தேவையான இனிஷியல் அந்த டேட்டாஸ்களை எல்லாம் நான் போட்டு வைக்கலாம் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டேட்டா அந்த ஃபோல்டருக்குள்ளே இது ஃபைலை க்ரியேட் பண்ணி போட்டு seed.data.csன்னு போடுறேன் அதுக்கு போட்டுட்டு இப்போ நாங்கள் இப்போ காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி போட்டு இப்போ நான் இதை போடுறேன் சரி இதில் இஷ்யூ இருக்குது பார்ப்போம் என்னென்னு இப்போ இதுக்கு டிபி கண்டெக்ஸ்ட் ஆப்ஷன் வருது நினைக்கிறேன் FDB கண்டெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து ஓகே டிபி கண்டெக்ஸ்ட் ஆப்ஷன் FDB கண்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு ஸோ அதில் என்ன இஷ்யூன்னு அப்படி நாங்கள் பார்ப்போம்
ஓகே. அதில் இஷ்யூ இருக்க ரீசன் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த நீங்கள் இதுக்கு மேலே கொடுக்கல நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டு யூஸிங் மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்துடும். ஸோ இதான் இதுக்கு ஃபிக்ஸ். சரி. ஸோ இதை நாங்கள் இப்போ இதில் போட்டிருக்கிறோம். ஸோ இதுக்கு சின்ன சின்ன இப்போ எது ஒன்று வேலை செய்யாது. ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சீடிங் டேட்டா, கேட்டகரிக்கு என்ன டேட்டா, ப்ராடக்ட்டுக்கு என்ன டேட்டா, அப்போ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஸ்டாக்ஸுகள், ப்ராடக்ட் ப்ரைஸஸை வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். சரி. ஸோ இதோட இனிஷியல் டேட்டாவாக எங்கள்கிட்ட இருக்கும். சரி. இப்போ இது வந்து என்ன 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 ப்ராடக்ட்டுக்கு என்ன தொடுத்துருக்கு. இப்போ இதை இப்போ இன்டீரியலாக போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த மைக்ரேஷனை கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்போம். சரி. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்கல. இப்போ அடுத்து வந்து நீங்கள் இப்போ மைக்ரேஷனை கட் பண்ணாமல் இருந்தாலும் இப்போ இதில் எடுத்து நம்ம இது ஒர்க் பண்ணாது. சில சேஞ்சஸ் நாங்கள் இதில் செய்யணும். இப்போ இதில் பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ சில இப்போ இதை அந்த நாங்கள் இந்த சீடிங் டேட்டாவை வந்து நாங்கள் கன்ஃபிகர் பண்ணணும் அந்த எங்களோட ப்ரோக்ராம் சிஎஸ்சில். சரி. அப்போ தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணி தான் அந்த கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது தானே அப்ளை மைக்ரேஷன் சீட் டேட்டான்னு இருக்குல்ல. ஸோ இந்த இதை வந்து நாங்கள் ஒருக்கா காப்பி பண்ணுவோம். சரி. அந்த பீஸ் ஆஃப் கோடை மட்டும் காப்பி பண்ணி போட்டு எங்களோட இப்போ இதில் போவோம். எங்களோட program.csல program.csக்கு போயிட்டு அதில் க்ளோஸ் பண்ணுறேன்ப்பா. க்ளோஸ் ஆல் program.csக்கு கொடுத்து பில்டுக்கு பிறகு போட்டிருக்கணும். ஓகே. நாங்கள் அதை போடுவோம். ஓகே. வாஸ்கோப் ஆப் சர்வீஸ் கிரியேட் ஸ்கோப் பண்ணி கொடுத்து போட்டு இப்போ இந்த இதை போட்டிருக்கணும். சரி. ஓகே. இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஓகே மிச்சம் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம். சரி. ஓகே. நாங்கள் வந்து அடுத்த மைக்ரேஷனை அப்ளை பண்ணாமல் இதுக்கு வந்து வேறு பேராக கொடுக்கணும். இனிஷியல் மைக்ரேஷன் கொடுக்கலானே. இப்போ அந்த பேரை மாற்றிடணும். இப்போ ஆல்ரெடி நாங்கள் இனிஷியல் மைக்ரேஷன் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பேர் கொடுக்காம ப்ராப்பராக நேம் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் கிரியேட் கொடுத்தாங்க. அதை கொடுக்காம இனிஷியல் கொடுக்காம நாங்கள் கிளியர் பண்ணுறேன். இப்போ பேஸ் பண்ணி இனிஷியல் மைக்ரேஷன் இல்லை. இப்போ வந்து என்னது ஃபாரின் எஃப்கே இஷ்யூஸ் ஃபாரின் கீஸ் இப்படி போடுவோம். ஃபாரின் கீ இஷ்யூ solved, issue solved and data seeded under இந்த போடுவோம். இதை கொடுத்து போட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே. பில் ஸ்டார்டட். ஓகே. பில் சக்சீடட் என்று வருது. ஓகே. ஓகே. அது பிரச்சனை இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு மைக்ரேஷன் எப்படியா அப்படி மஞ்சள் வார்னிங் வருது. அங்கே ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம். இந்த மைக்ரேஷனில் அடுத்து இன்னும் ஒரு மைக்ரேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஃபாரின் கீ சால்வ் அண்ட் டேட்டா சீரடு எனக்கு கவனிக்கணும். அந்த ஃபாரின் கீயில் இல்லை பாருங்களா. ஃபாரின் கீயில் மாற்றோன்னே ட்ராப் ஃபாரின் கீன்னு கொடுத்து ட்ராப் கோலம்னு கொடுத்து நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. சரி. மற்ற வந்து அசமோட விஷயங்கள் வந்திருக்கு. மற்ற வந்து வேறு எங்கால ரீநேம் கொலம்ஸ் எல்லாம் ரீநேம் ஆகிருக்குது. ஸோ இதான் வந்து இதில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் இதில் டேட்டா சீடிங்கை பற்றி ஒன்றும் இன்செர்ட் பண்ணல. ஆனால் டேட்டா சீட் ஆகிறத பற்றி பார்ப்போம். சரி. நாங்கள் இதில் இப்போ அது இப்போ நான் என்ன செய்யலாம்னா இப்போ நாங்கள் இப்போ டேட்டா பேஸை அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா .NET EF அப்டேட் டேட்டா பேஸ்ண்டு. சரி. ஓகே. காப்பி பண்ணி போட்டு நான் போட்டோம்டா EF டேட்டாபேஸ் அப்டேட். ஓகே. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எல்லாம் இப்போ எல்லாம் ட்ராப் இண்டெக்ஸ் இப்போ இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அந்த என்னென்ன டேபிள் க்ரியேட் ஆகிருக்குது மற்ற அந்த இதில் பற்றியெல்லாம் சொல்கிறது தான் இந்த இது போட்டிருக்கு. இப்போ நீங்கள் வேணுமுன்னா திருப்பி இருக்கா அந்த இது இருக்கா பார்க்கலாம்.
நாங்கள் வந்து இதில் மெயினாக நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் இன்வென்டரி டிபிக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி திருப்பி ஒரு ஓப்பன் டேட்டா பேஸாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா SQLite எக்ஸ்ப்ளோரர் வரும். இப்போ அதில் பார்த்தோம்னா இல்லை எங்களுக்கு கேட்டகரிஸ், ப்ராடக்ட் ப்ரைஸஸ், ப்ராடக்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் ஷோர்ட் டேபிளை கொடுத்து பார்க்கலாமா? டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா இன்னும் போடலான்னு சரி. ஸோ இதான் இருக்க இதாக இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி போகிறோன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் சைட் வில் அப்ளை பெண்டிங் மைக்ரேஷன் டு டேட்டா பேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி த இனிஷியல் டேட்டா யூஸிங் த சி டேட்டா ஃபைல். ஓகேவா? இப்போ நாங்கள் அப்ளிகேஷனுக்காக பில்ட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ கிளியர் பண்ணி போட்டு இப்போ .NET clean .NET build ஓகே. இப்போ எங்கள் .NET ரன் கொடுப்போம். ஓகே. இல்லை இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்து தெரியும். நான் நம்ம கண்ட்ரோல் போடாபடியே நம்ம இது எங்களுக்கு லோக்கல்ஸ்னால் வேறு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்க்கல இப்போ சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இன்சர்ட் இன்டு கேட்டகரிஸ், டிஸ்கிரிப்ஷன் நேம், இப்போ இந்த விஷயம் எல்லாமே தான் எங்களுக்கு சீட் ஆகிருக்கு. சரி, இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் எங்களோட இது. ஓகே. இப்போ வேணுமெண்டா இப்போ கண்ட்ரோல சி அமர்த்தி போட்டு இப்போ நாங்கள் திருப்பி டேட்டா பேஸ் செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா எப்படி ஆட் ஆகிருக்காண்டு. இப்போ திருப்பி இதில் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு கேட்டகரிஸுக்குள்ள எலக்ட்ரானிக்ஸும் ஃபர்னிச்சரும் அண்டோட இது வந்திருக்கு, டேட்டா ஆட் ஆகிருக்குது. அது மாதிரி இப்போ ப்ராடக்ட் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்க என்றால் ப்ராடக்ட் ப்ரைஸை நாங்கள் பார்க்கல பாருங்கள். உங்களுக்கு அந்த டேட்டா செட்டுன்ற ஒரு விஷயமும் ப்ராடக்ட் ப்ரைஸ், ப்ராடக்ட் ஐடி என்ற ஒரு விஷயம் வந்து ப்ராடக்ட் ஐடியோட வந்து அந்த என்ன ப்ராடக்ட் ஐடிக்கு இன்ன ப்ரைஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. இன்ன டைமில் இது அந்த டேட்டா செட்டுன்னு சொல்கிறது வந்து என்ன டைமில் இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிருக்குன்றது தான் போட்டிருக்கணும். அது மாதிரி ப்ராடக்ட் ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பார்க்கல ப்ராடக்ட் ஐடியும் ப்ராடக்ட் குவான்டிட்டியும் வந்து இப்போ இதில் வந்திருக்கு. பாருங்க, இது வந்து ப்ராடக்ட்டும் எவ்வளோ ஸ்டாக் ஆட் அந்த என்ன டேட்டில் ஆட் பண்ணிக்கிறோம்ன்றதும் தெரியும். ஸோ இது எங்களுக்கு தேவை. சரி, இப்போ இது இருந்தால் இப்போ என்ன டைமில் நாங்கள் அதை இப்போ என்ன டேட்டில் மாற்றிருக்கோம் கொண்டிருக்கோம்ன்றது தான் மெயின். அதுக்காக போட்டாங்க இல்லை என்ன டேட்டில் இந்த ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணுறோம்ட்டு. இப்போ அது மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களாண்ணே என்ன கேட்டகரிக்கு இப்போ என்ன டிஸ்கிரிப்ஷன் லேப்டாப். ஓகே. சரி, லேப்டாப் கொண்டு கொடுத்துருக்கோம். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்குலேயும், ஆஃபீஸ் சேர் வந்து என்ன ஒரு ஃபர்னிச்சர் கேட்டகரிக்குலேயும் வந்துட்டு அதுக்கு ஐடிஎம் வந்து இங்கே ஜெனரேட் பண்ணி. ஸோ இப்படி தான் டேட்டா SQLite டேட்டா பேஸை இதில் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி இந்த மைக்ரேஷன் அப்ளை பண்ணி டேட்டாக்களை பார்க்கலாம். அதோட இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இதோட பார்க்கல. மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 மைக்ரேஷன் அப்ளை பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இனிஷியல் க்ரியேட் ரெண்டும் ஃபாரின் கீ சால்வ் பண்ணுற 2 மைக்ரேஷனும் இங்கே அப்ளை ஆகிருக்கு. அதுக்கு தான் ஹிஸ்ட்ரி டேபிள் இதாக இருக்குது. இது மைக்ரேஷன்ஸ் இந்த மைக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுதான் இந்த 2 டேபிள்ஸும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.